ம். சட்டை கசங்காம பார்த்து இறங்கு. தேவா, ம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. பள்ளிக்கூடத்து குழந்தை மாதிரி அமைதியா அடக்கொடுக்கமா இருந்தா போதும். அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா தேவா? இதுவும் நடக்கலன்னா அம்மா எங்களை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. நடந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. வெல்கம் வெல்கம். என்ன செக்யூரிட்டி யூனிஃபார்ம் எப்படி இருக்கு? பயமுறா இருந்த பொண்ணோட அப்பா. ஆனாலும் தோத்து போனவர் தானே. நான் கேப்டன் தோஷி. தேவன் குமார். இவரும் கேப்டன் தான். கேப்டனா? எங்களோட கபடி டீம்ல. வெரி குட். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கிறவங்கள தான் எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் ஸ்பிரிட் ரொம்ப பிடிக்கும். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும். பை தி வே, வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம். கொஞ்சம் அமைதியா இருப்பா. அமைதியா வா. நாட்டுப்பற்று அதுதான் என்ன ராணுவ வீரனா மாத்துச்சு. போர்கள் என்ன சிலிர்க்க வச்சிருக்கு. பேட்டன் டேங்கும் மிசைல்ஸும் என்னோட விளையாட்டு பொருள். அப்ப எதுவும் ஒரிஜினல் இல்லையா? சும்மா இருங்க. கேப்டன் சார், ஒரு சந்தேகம் கேட்டுக்கலாமா? கேளுங்க. கேப்டன், ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் உங்களுக்கு சரக்கு கிடைக்கும்ல? ஆமா, நிறைய கிடைக்கும். அப்படின்னா நீங்க அதை வெளியே விப்பீங்களா இல்லனா? எந்த நாய்க்கும் கொடுக்க மாட்டேன். மொத்தத்தையும் நான் தான் குடிப்பேன். சரியான தண்ணி வண்டி நினைக்கிறேன். எனி அப்ஜெக்ஷன்? எதுவும் இல்ல. தேவா, நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம். அவனே தனியா எல்லாத்தையும் குடிச்சிருவானா? தேவா. ம் ம் மறந்து போய் சேர்ஸ்லாம் சொல்லாதீங்க. இது ஒன்னும் விஸ்கி இல்ல, பிளாக் டீ. ஏன் கேப்டன் சார், பால் கிடைக்கலையா? பால் இல்லாமலாம் இல்ல. தேவன் நல்ல சரக்கடிப்பார்னு கேள்விப்பட்டேன். அதான் வயிறு கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஓ, என்ன ஒரு மனப்பொருத்தம். இவளோட அம்மா ஜெர்மனில நர்ஸா இருந்தாங்க. இயற்கையாவே அதனால இவளும் நர்ஸ் ஆயிட்டா. எனக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அங்க போவேன். ஒரு நாள் காலையில அவ எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டா. நான் முழுசா உடஞ்சு போயிட்டேன். ஓ, அப்ப அந்த பொண்ணோட அம்மா ஓடி போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்கடா, அறிவு கட்டவனே. ஓ, மர்டர். அப்புறம் அம்மா இல்லாம ஜெர்மனில நான் தனியா இருக்க மாட்டேன்னு இவ சொன்னதும் இவளை இங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன். கேப்டன் சார், மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்ச நேரம் 2 பேரும் தனியா பேசிக்கலாமா? ஒய் நாட்? அதானே, ஒய் நாட்? தேவன் நல்லா குடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, நேரம் கிடைக்கும் போது மட்டும். ஆனா என்னன்னு தெரியல, கடவுளோட ஆசீர்வாதமும் என்னமோ எனக்கு எப்பவுமே நேரம் கிடைக்கும். எனக்கு தேவனை பிடிச்சிருக்கு. நானும் தேவனை மாதிரியே தான். காலையில எழுந்திருச்சதும் 2 பேக் அடிச்சிருவேன். இல்லனா சிரிஞ்சு எடுக்கும் போது கை நடுங்க ஆரம்பிச்சிரும். ஜெர்மனில கோல்டு அதிகம் இல்ல, அதனால இந்த பழக்கம் வந்துருச்சு. அப்புறம் ஆக்சுவலி எனக்கு இந்த மேரேஜ்னு சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ல சுத்தமா விருப்பமே இல்ல. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் எனக்கு விருப்பம் அதிகம். ஏன்னா அதுல குழந்தைங்க, ஹஸ்பண்டோட ஃபேமிலின்னு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காதுல்ல. அப்புறம் எப்ப வேண்டான்னு தோணுதோ அப்ப நம்ம பாய் பாய்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. குழந்தையா? சீக்கு, இங்க வாடா செல்லம். இதுதான் உன்னோட டாடி. இதான் இன்னையில இருந்து இவன் தான் நம்மளோட குழந்தை. உங்க சொந்த புள்ளைய போல இவன் மேல நீங்க பாசத்தை காட்டணும். இந்த நாய் தான் அந்த குழந்தையா? யா. ஃபாதர், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அது மனுஷ குழந்தை இல்ல, நாய் குழந்தை. அந்த நாயை என் சொந்த குழந்தை மாதிரி நான் பாத்துக்கணுமா? என் நாய் வேணா அவன் நாயை குழந்தையா பாத்துக்கும். என்னை விட அதிகமா குடிப்பாலாம். பத்தாததுக்கு லிவிங் டுகெதர் வேற. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. நான் ஞானஸ்தானம் கொடுத்த பொண்ணாச்சே அவ. ஃபாதர், அவளுக்கு ஞானஸ்தானம் புனித நீர்ல கொடுத்தீங்களா இல்ல பார்த்த மத்தது இப்படிதானா? சரி, அதை விடு. இன்னும் 2 பேர் நல்லா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. உங்களுக்கு தெரியும்ல, எங்க அப்பாவும் ஒரு பெரிய மொடா குடிகாரன்னு. குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை போட்டு நல்லா அடி அடி நடிப்பார். ஆனாலும் எங்க அப்பா லேட்டா வந்தா எங்க அம்மா அப்படியே பதறி போயிடுவாங்க. எங்க அப்பா வர வரைக்கும் அப்படியே வாசல்ல உட்காந்து தூங்காம காத்துக்கிட்டு இருக்கும். அவர் வந்த உடனே எங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு தான் தூங்குவாங்க. அதை பார்த்து வளர்ந்தவன் தான் நானு. இந்த புருஷனையும் புள்ளையும் பார்த்துக்காத நியூ ஜெனரேஷன் எனக்கு வேண்டாம். நான் ஓல்டாவே இருந்துட்டு போறேன்ற. அட, இதெல்லாம் கல்யாணம் ஆகுத உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் நேரம் வீணாவது? வர ஃபாதர். ஒரு நிமிஷம். என்ன? நாம வேற ஒரு பொண்ண பார்க்கலாம். வேற ஒரு பொண்ணா? என்ன கோவப்படுத்தாதீங்க ஃபாதர். நான் என் கண்ட்ரோல்ல இழந்துகிட்டு இருக்கேன். வேற பொண்ணா? நீங்க ஆனிய பாத்திருக்கீங்கல்ல, பொண்ணுனா அவதான். நான் இப்பவும் நினைப்பேன், அவளை கட்டாயப்படுத்தி இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவளுக்கும் வேற வழியும் இல்ல. அந்த சமயத்துல நான் தான் வேற இடத்துல இருந்தேனே. இந்த தேவன் அவளால மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டா.
அந்த அளவுக்கு நான் அவளை காதலிச்சேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததும் இல்லை, இனி பார்க்கவும் போறதில்லை. நான் கிளம்புறேன். இதை மறக்க இப்ப திரும்ப குடிச்சு தொலையணும். ம். ஹலோ, ஹேய், ஹலோ, ஓய், ஒரு நிமிஷம். ம். என்ன கொஞ்சம் மலையில நனையாம டிராப் பண்ணிடுறீங்களா? என்ன காது கேட்காதா? என்ன என்ன வேணும்? ரொம்ப நேரமா நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். மழை விடவே இல்ல. இந்த மழை இப்ப நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் கீழே வரைக்கும் என்ன விட்டுடுங்களேன் ப்ளீஸ். ம். நல்ல மழை இல்ல, எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நனைஞ்சுக்கிட்டே போக வேண்டியது தானே? ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும்ல, அப்புறம் சர்ச்சுக்கு போக முடியாது. என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் வர வழியில ஒரு இம்சை இருந்தது, அது அங்கேயே இருக்கா, என் கொடக்குள்ள வந்துருச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது பார்த்து உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறீங்க? நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, சிங்கிள். ஐயோ, ஒருவேளை உங்களுக்கு பொண்ணு ஏதாவது கிடைக்கலையா, இல்ல ஏதாவது லவ் ஃபெயிலியரா? ஏன் அதை தெரிஞ்சு நீ எங்களை சேர்த்து வைக்க போறியா? நல்லா எங்க தானே இருக்கீங்க? இப்பதானே ஜிம்ல இருந்து வரேன், அதான் எங்க இருக்கேன். ஆமா ஆமா, இப்ப ஜிம்ல சரக்குல குடுக்குறாங்க. ஏய், என் கொடைக்குள்ள வரணும்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம வர. உன் வாயை மூடிக்கிட்டு பேசாம வர சொன்னேன். என்ன? நில்லுங்க. நீங்க இந்த சர்ச்லயே வேலை பாக்குறீங்க? இல்ல, வெட்டியா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஜீப்ல போயிடுவேன். அப்ப நானு? நீ எப்படியோ போ. மழையில நனைஞ்சிட்டே போ சொல்றான் பாரு பாவி. ஏய், உன்னை யார் வண்டியில ஏற சொன்னது? ஆபத்துக்கு பாவம் இல்ல இல்லையா? என்ன கொஞ்சம் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட விட்டுற முடியுமா ப்ளீஸ்? விட்டா வீட்லயே விட சொல்லுவ போல இருக்கு. டைம் ஆகுதுல, கொஞ்சம் வண்டி எடுங்க. அம்மா, உங்க பேர் என்ன? தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போற? உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஆசைய பாரு. இல்லங்க, நான் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் உங்க பேரை கேட்டேன். தேவன், தேவன் குமார். என் பேரு மரியா. நான் கேட்கவே இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இங்க ஒரு மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு என் பாட்டியோட நினைவு நாள், அதான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். மொத்தமும் இதுலயே இருக்குல்ல? இருக்கு சார். ஹலோ, யாரு? சதீஷ், நான் தேவன் பேசுறேன். சொல்லு தேவன். நம்ம எஸ்ஐ சார் எத்தனை ரவுண்ட் அடிச்சாரு? அது ஒரு 3 லார்ஜ். ஓஹோ. கூடவே ரம்மி விளையாடி 40,000 தோத்துட்டாரு. மீதி இருந்த பாட்டிலையும் எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, என்ன விஷயம் தேவா? இல்ல ஒண்ணு இல்ல, வைக்கிறேன். இறங்கிக்கோ, அங்க போனா ஆட்டோ கிடைக்கும். அந்த வழியா தானே போறீங்க? நான் அங்க இறங்கிக்கிறேன். நான் எப்படி வேணாலும் போவேன், முதல்ல இறங்கு. இந்த மழையில நான் எப்படி போவேன்? அட இறங்குமா. ஐயோ, இருங்க, இறங்குறேன். ஐயோ ஜீசஸ், எவ்வளவு மழை. இந்த கொடையை வச்சுக்க. ஐயோ, எப்படி இறக்கமே இல்லாம இறக்கி விட்டுட்டு போறாரு பாரு. மழை வருது, எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு பார்த்தா அசராம நிக்கிறாங்க. நம்மளை விட மோசமானவனுங்களா இருப்பானுங்க போல இருக்க. டேய் வாடா. என்ன? வந்து வண்டியிலே. என்னால முடியாது, நாளைக்கு காலி ஆயிடும். 2 மணி நேரம் கியூல நின்னு இங்கதான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், வாடா சீக்கிரம். என்ன முக்கியமான விஷயம்? இதை விட முக்கியமானதா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல இங்க வா. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். மழை வருது, மழை வருது, கொடை கொண்டு வா, கொடை கொண்டு வா. அண்ணே, முன்னாடி போகும்போது இதையும் முன்னாடி கொண்டு வாங்க. மவனே, அங்கிள் சொல்ற மாதிரி கேட்கணும். என் சல்ல குட்டி, என்ன அப்படி அவசரம்? அதான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல, உள்ள வா. என்ன முக்கியமான விஷயம் சொல்லுடா. குடிக்கல? பின்னாடி வைக்கிறேன். இல்லையே, அதுக்காக தானே கியூல நின்ன. திரும்ப மழை வருமா? இனிமேல் வர வாய்ப்பு இல்லை சார். நல்லா இடி இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல, மின்னலுக்கும் சான்ஸ் இருக்கு சார். கடவுளே, தேவன் எஸ்ஐயை குறி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வணக்கம் ஜார்ஜ் சார். என்ன விசேஷம்? அப்படியே ஜாலியா வெத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களோ? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஓ,
பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல சார். சார் வந்ததை எங்களுக்கு தெரிவிச்சீங்கல்ல, அந்த மாதிரி நாங்க வந்ததை சாருக்கு தெரிவிக்க வேண்டாம். ஆமா இல்லையா பின்ன? அவ்வளவுதான். அப்ப இங்க ஏதோ விளையாட வந்திருக்க. ஐயோ சார், விளையாட்டு தான் அன்னைக்கு அங்க முடிஞ்சிருச்சு. நான் ஒரு வேலையை அங்க வந்திருக்கேன். என்ன தெரியுங்களா? தயவு இருக்கானே, டேய் வெட்டியா இருக்கடா. இவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. சாரு தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்களோன்னு. நான் சொன்னனே, சாரு கடுகளவு கூட சட்டத்தை மீறவே மாட்டாருன்னு. சாரு கண்டிப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டாருன்னு. ஆனா இந்த கழுத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். ஐயா ஒண்ணு பண்ணுவோம், சாரு கிட்ட அந்த ஊதுற மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்து ஊதி உடனே அவன் டவுட் கிளியர் பண்ணிடுங்க. டேய் இப்ப பாரு. ஏண்டா போலீஸே ஊதி காட்ட சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? சார் நான் ஊததான் சொன்னேன், என்ன அடிக்க சொல்லலையே. அண்ணா அண்ணா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. தேவன், இப்ப எப்படி அவனுக்கு அதை காட்டுறது? தேவன், புதுசா ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. இத காமிக்காம நான் தூங்க மாட்டேன். தேவன், இது கன்னியாகுமரி பொண்ணு மாதிரி இல்ல, வேற ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கும். முசிறி இந்த பொண்ணோட ஊரு. இவரை பிடிச்சிருக்கா? அப்ப ஏற்பாடு பண்ணிருக்குமா? என்ன ஏற்பாடு பண்ண? தேவனுக்கும் உனக்கும் அப்படி அப்படி கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு, நான் ஃபைட் பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா அடிக்கிறாரு? நல்லா பாருமா. டேய் போய் இந்த மிஷினை கொண்டு வா. தோ இப்ப எடுத்துட்டு வரேன். டேய் சீக்கிரம் எடுத்து வா. அடி வாங்குறதுல அத தேடிட்டு இருக்கேன். தோ வந்துட்டேன். இந்தா சார், இதுல ஊதுங்க சார். அட ஒரு வாட்டி ஊதுங்க சார். ஐயோ ஏ ஆண்டவரே, மூச்சு பட்டதுக்கே மிஷின் வெடிச்சிரும் போல. காஸ்ட்லி சரக்கு அடிச்சிருக்கா. எல்லாம் பாத்தீங்கல்ல. இத ஒரு போட்டோ எடுத்து கூட. சொன்னோன்னே எப்படி எடுத்த பாத்தியா? வித் போட்டோஷாப். இன்னொரு முக்கியமான விஷயம், இத Facebookல போட்டு சாரோட மானத்தெல்லாம் வாங்க கூடாது. போட்டனா பாத்துக்க. வேணா ஸ்டீபன் ராஜுக்கு மட்டும் காட்டிக்க. கண்டிப்பா. இத கொண்டு போய் வச்சிரு. இந்த சார், மெஷின் போய் சொல்லாது. அது போலீஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டீபன் ராஜா இருக்கட்டும், யார் ஊதுனாலும் ஊதுன உடனே லைட் எரியும். என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல ஃபாதர், மிஷின் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு எல்லாம் தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு போ. என் கொடையை திரும்ப கொடு. எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது வேணும். டேய் வாங்கடா. வண்டி எடுறா. நான் இத பத்தி யோசிக்கிறேன். இல்ல தேவா உங்ககிட்ட வாங்கின அந்த கொடை. நீங்க மட்டும் பாத்திருந்தா ஆச்சரியப்படுவீங்க. போலீஸ் முகத்தை அடிச்சு உடைச்சு வேட்டிய மடிச்சு கட்டி நெஞ்ச நிமித்தி நின்னாரு பாரு. மாஸ்னு சொன்னா பத்தாது, மரண மாஸ். ஹீரோன்னு சொல்லணும்னா இவருதான் ஹீரோ. பா இருந்தாலும் எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஹீரோ யாரு? எனக்கு ஒண்ணு தெரியலையே. நீ நினைக்கிற மாதிரியான ஆள்லாம் இல்ல அவரு. அவரு தேவன், வாலாஜாப்பேட்டை தேவன். ஆஹா, தேவனையா சொல்ற? தேவனா? அப்ப அவரை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எல்லாரும் அவரை தேவான்னு கூப்பிடுவாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ். நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன், அதான் சொல்றேன். அவரு ஆனின்னு ஒரு பொண்ண ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த ஆனின்றவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். வீட்ல எல்லாரும் எதிர்த்ததுனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டாராம். சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஆனி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அன்னையில இருந்து தேவன் இனிமே என் வாழ்க்கையில எந்த பொண்ணும் இல்லன்னு சொல்லி தேவதாஸ் மாதிரி குடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காராம்.
அப்படின்னா ஹீரோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன ஆளு. நீ நிறுத்தின பாக்கி கதையை சொல்லு. மொத டைம் அவளை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆனியோட அதே பேச்சு, அதே குரல். ஓஹோ, அப்போ ஆணியோட பொண்ணா இருக்குமோ? சும்மாறா, ஆனியோட பொண்ணாலாம் இருக்காது. அது ஆனியோட தங்கச்சியா இருக்குமோ? ஆனியோட அப்பாவுக்கு 2வது மனைவி இருந்து அவங்க பொண்ணா இருக்கும்போது இவன் புத்தி ஏன்டா எப்படி போ? இது அது மாதிரி இல்ல, பார்த்த உடனே தெரியும் இது நல்ல குடும்பத்து பொண்ணு. இங்க ஏதோ மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்காளாம். பேரு மரியா. ஆஹா, அப்ப எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அப்படி என்ன விஷயம் தேவன்? நான் ஒண்ணும் எதுவும் அவகிட்ட கேட்கவே இல்லை. அவளாதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஒரு நிமிஷம் கூட வாய மூடிட்டு இருக்கிறது இல்ல. பயங்கர வாயாடி. அந்த வாயாடிய தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவ சின்ன பொண்ணு. சரியான வயசுல கல்யாணம் இருந்தா நேரம் அவன் வயசுல எனக்கு பொண்ணே இருக்கும். தேவன், காதலுக்கு வயசும் நேரமும் கிடையாது. எப்ப வேணா யார் வேணா காதலிக்கலாம். அது சரிதான். இல்லனா அவ கரெக்டா தேவாவோட கண்ணுல பட்டு நில்லுங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்காதுல்ல. பேச்சு நிறுத்திட்டு முதல்ல வேலையை பாருங்க. சாயங்காலத்துக்குள்ள இந்த லோடு போய் சேர்ந்தாகணும். ஓகே. மூட்டை அதுவா ஏறி தலையில உட்காந்துக்காது. நாம தான் தூக்கி வைக்கணும். புடி மாதிரி இருக்கும். ஏய், இங்க வாயா நண்பா. இந்த சகுனம் விதி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா, அது உண்மைதானே. நம்ம சுதாகரோட பொண்ணு. ஏய், உனக்கு தெரியுமே, அதான் கண்ணத்துல கூட அழகான மச்சா இருக்குமே. ஒரு கருப்பு பூனை குறுக்க போயிருக்கு. அந்த நேரம் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியே போயிருக்கு. திடீர்னு ஒரு டிப்பர் லாரி வந்து மேலே ஏறிட்டான். முடிஞ்சு போச்சு. அதைத்தான் சகுனம்னு சொல்லுவாங்க. நான் இதை உள்ள கொண்டு போய் வச்சிடறேன். டேய், கிளம்பிட போலாம். போலாம். மத்தவங்களா எங்க? விஷாடிக்கு போயிருக்கான். விஷாடி? தோட்டத்துல ஏலக்க தோட்டம். எங்க ஷாப்பா பாரா கிளப்பா எங்கன்னு சொல்லு. காலையிலேயே ஆரம்பிக்கணுமா என்ன? அவங்களும் வந்துட்டுமே. என்ன உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது? வேற ஒண்ணும் இல்ல, வயிறு சரியில்லை. சரியில்லாதது வயிறா இல்ல மனசா? பட நேத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. இருங்க, நானும் வரேன். எங்க? கல்லு ஷாப்கா? என்ன அப்படியே சர்ச்சில் விட்டுட்டு போ. அம்மா, நீங்க கிளம்பி கார்ல போலாம்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீ என்ன வேலை பண்ண போவேன்னு. காரை சூசம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கா. அப்படின்னா நான் போய் உங்களுக்கு ஒரு ஆட்டோ அனுப்பி வைக்கிறேன். ஆட்டோவா? நீயும் கோவிலுக்கு போறதில்ல. போகணும்னு நினைக்கிற என்னையாவது கொண்டு போய் விடுடா. இவங்க இருக்காங்களே. அம்மா, வீட்ல இருந்து சாமி கும்பிட்டாலும் சாமி கேட்கும். எல்லாம் எனக்கு தெரியும். வாங்க. உங்க எல்லாரையும் சர்ச்சு கூட்டிட்டு போய் ஜபிக்கணும். அப்பதான் சரிப்படுவீங்க. பாத்து இருங்க. ஏய், புடுறா. வாமா. இப்படியே நேரா போனா நான் படிச்ச ஸ்கூல் வரும். அப்ப கண்டிப்பா இந்த வழியில உனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம், நிறுத்து. நிறுத்துடா. அதோ வராளே, அவ நம்ம ஜேம்ஸோட பொண்ணு தானே? இருக்கலாம். ஆமாமா, அவரோட மூத்த பொண்ணு ஜான்சி. இவனுக்கு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க வரும் தெரியுமே. அப்போ கூட வராளே அந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியாது. நீ அவங்கள கூப்பிடு. இங்க வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க. என்னம்மா? நீ அந்த ஜேம்ஸோட பொண்ணு தானே? ஆமாம்மா. சர்ச்சுக்கு தானே? வாங்க போலாம். ஐயோ வேண்டாம்மா, நாங்க நடந்தே போய்க்கிறோம். பரவாயில்ல, வாமா. அவங்க தான் நடந்து வரான்றாங்களே, அப்படியே விடுங்களேன். அம்மா சொன்னா சரிதான். நல்ல மழை வர மாதிரி இருக்கு. நம்ம வண்டியிலே போலாம். திறந்து விட்டு. சரிம்மா. ஏறிட்டீங்களான்னு சொல்லுங்க. அது விழுந்துட போறீங்க. நீ இப்ப என்ன பண்றமா? படிச்சிட்டு இருக்கேம்மா, MBBS. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால, அவ ஜின்சி +2 ஃபெயில் ஆயிட்டா. கரெக்ட் தானே? உன்கிட்ட இப்ப யாருடா இதெல்லாம் கேட்டா? எனக்கு தெரியும், அதான். யாராவது கேட்டா சொல்லலாம், அதான். உன் கூட இருக்கிற பொண்ணு யாரு? மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்காமா. அவளும் ஒரு டாக்டர் தான். டாக்டரா நீ? உன்னோட பேர் என்னம்மா? மரியாமா. என்னது? மரியா. மரியா. அது உனக்கு எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னால. மரியா தானே? ஆமா. மரியாதை. ஐயோ, நேரம் ஆயிடுச்சே. ஏண்டா, எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டல்ல, சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போ. நீங்க பாத்துருங்க. எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்குமா. நான் அப்புறமா வந்து உங்களோட கலந்துக்கிறேன். உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லடா. அதான் தெரியுது இல்ல, அப்புறம் சொல்லுங்க. என்ன? இங்க வா. ஐயோ கடவுளே, அடுத்த பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
நான் உன்னை அவசியமா பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன இங்க பாரு, இவங்க நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் நடத்த வந்திருக்காங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதை யார் கேட்டாப்ப? 2 நாளைக்கு இங்க ஒரு ஃப்ரீ செக்அப் கொடுக்க போறாங்களாம். அதுக்காக உன்னோட இடத்த மட்டும் கொஞ்சம் கொடு. இல்ல நான் அந்த இடத்துல மரம் நட போறேன். மரமா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். இவங்க சும்மா உட்காந்து தண்ணிதான் அடிப்பாங்க. ஃபாதர், நீங்க அங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்பட போகுது. அப்புறம் இன்னொன்னு, நீ நிலத்தை கொடுத்தா மட்டும் போதாது. நாளைக்கு ஒரு நாள் இவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு என்ன உதவி இடமோ செஞ்சு கொடு. நாளைக்கா? அம்மா, நாளைக்கு வயல்ல மருந்தடிக்கிற வேலை இருக்கு. நான் இல்லைன்னா அங்க எந்த வேலையும் நடக்காது. அப்புறம் நாளைக்கு வியாபாரம் விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்கு. ரப்பர் ஷீட்டை கொண்டு போய் லோடு ஏத்தணும்ல. ஃபாதர், நீங்க எப்ப எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நாளைக்கு என்ன விட்டுருங்க, நிறைய வேலை. என்ன இவன் ஒரு நமக்கு நாளைக்கு என்ன வேலை? சரிம்மா, வாங்க. நம்ம வெட்டியா இருக்கிறது வெளியே தெரிஞ்சாது. அதுவும் சரிதான். உண்மையை சொல்லணுமா என்ன? அடிங்க. பிபி நார்மலா தான் இருக்கு, ஆனா சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஓ சரி. கண்ணு நல்லா திறங்க. உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதா? நீங்க சொன்னது சரிதான் ஃபாதர். இந்த மெடிக்கல் கேம்ப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். இது ஒரு நல்ல விஷயம். நம்ம தேவையில்லாம பண்டிகைக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு பண்ணலாம். சொல்றதால என்ன பிரயோஜனம்? சமுதாயம் அதை ஏத்துக்கணும்ல. ஆமா. ஏண்டா ஒரு கட்டல தூக்குறதுக்கு இன்னும் 2 பேரை கூப்பிட்டாங்க, அவங்க வரலன்ட்டாங்க. பரவாயில்ல, நாங்களே எடுத்து போறோம். இன்னும் 10 பேரை கூப்பிடு. டேய் ஸ்டீஃபன், இவங்க எல்லாம் போய் அந்த பக்கம் நிக்க வை. அந்த இடம் காலியா தானே இருக்கு. நீங்க எப்படி வாங்க? வா. அண்ணே, உங்களுக்கு முடிஞ்சது? முடிஞ்சது. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. போங்க டாக்டர், இந்த அம்மா கொஞ்சம் என்னாச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. தீராத இருமல் இவங்களுக்கு. இவங்க இருமல் சத்தத்தினால யாரும் தூங்கவே முடியல. டிடிஎஸ் சவுண்ட் கொடுக்குறாங்க. அம்மா, என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அம்மா, அந்த கை கொடுங்க. தேவன் செக்கப் எதுவும் பண்ணிக்கலையா? செக்கப்பா? எனக்கு எந்த செக்கப் தேவையில்ல, நான் ஃபுல் ஃபிட்டா இருக்கேன். அத நீங்க அன்னைக்கு ஃபைட் பண்ணப்பவே நான் பார்த்தேன். கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம். ஆனி போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா தேவா? நீ இதை குறைச்சிக்கலாம்ல. ஒரு பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு கிடைக்கும், லிவர் போனா இன்னொரு லிவர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எப்படியும் போகும்போது யாரையும் எதையும் கொண்டு போக போறது இல்ல. எனக்கு இது பழகி போச்சு, விடுங்க. நீங்க பாருங்க. ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமா சொல்றேன், இதை எப்படியாவது ஓகே பண்ணிருப்பேன். அது ஓகே ஆயிட்டே தான் வருது, நீ போய் குழப்பிடாத. இதே மாதிரியே போயிட்டு இருந்தா டாக்டர் சீக்கிரமாவே பேஷண்ட் ஆயிடுவாங்க. நல்ல ஜோடி பொருத்தம். எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க. டாக்டர் பார்க்க மட்டும் அழகில்ல, புத்திசாலியும் கூட. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஏடா தேவா, நல்ல பெரிய காத்தும் மழையும் வரும் போல இருக்கே. அந்த இடத்துல இன்னொரு டென்ட் கூட கட்டலாம் போல இருக்கே. இல்லன்னா அந்த மருந்தெல்லாம் நனைஞ்சிரும். டேய் வாங்கடா, வா.